ஒத்திவைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இடைநடுவில் ஒத்திவைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஜனவரி 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எதிர்வரும் ஜனவரி 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தான் இந்த பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெறும். அதே நேரம் 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சு அறிவிச்சிருக்காங்க. இதே நேரம் 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது பாடசாலை தவணை ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது. அந்த ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாகும் பாடசாலையின் முதலாவது தவணை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தான் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது பாடசாலை தவணை நிறைவடையும் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சு இன்றைய தினம் அறிவித்திருக்காங்க. இதேவேளை இந்த முறை தரம் 5 முதல் 10 வரையான பாடசாலை மாணவர்களுக்கான தவணை பரீட்சை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு இன்றைய தினம் அறிவித்திருக்கு. அண்மையில் இடம்பெற்ற சீரற்ற காலநிலையை அடுத்து இந்த தீர்மானத்தை எடுத்திருக்காங்க. அதன்படி தரம் 5 முதல் 10 வரையான மாணவர்கள் அடுத்த தரங்களுக்கு வகுப்பேற்றப்படுவார்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கான ஒரு மாதிரி பரீட்சை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சு அறிவித்திருக்கு.